Hi students, good afternoon. Today we are going to see about Unit 3 Service Business 1. Chapter 13 Warehousing. Warehousing பற்றி பார்க்க போகிறோம்டா. What do you mean by warehousing means பண்டக காப்பு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஓகே, introduction here given, page number 118. The term ware. What do you mean by ware means product or goods. Wareனா product or goods, அதாவது பொருள் அல்லது பண்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டம்னா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஓகேவா. வேர்ஹவுசிங்னா என்னென்னா பண்டக காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி மீன்ஸ் ஸ்டோரேஜ் பிளேஸ். வேர்ஹவுசிங்னா என்ன, பிளேஸ் ஆர் குடவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கடா. வேர்ஹவுசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் லொக்கேட்டட் நியர் எ ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேர்ஹவுசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது தொழிற்சாலையிலேருந்து ஒரு பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம எங்கே கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்களாம். சரியா, அது வந்து பிளேஸு, அதாவது அதர்வைஸ் நம்ம வந்து குடவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டு கீப் த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அங்கே என்னெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், பொருட்கள் தயாரிப்பு செஞ்சு முடிச்சு அதாவது ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட்டையும் அங்கே வச்சுருப்பாங்களாமா. யாருன்னா ஃபேக்ட்ரிக்காரங்க. சரியா, அதே மாதிரி ஸ்டோரேஜ் இஸ் ஒன்லி ஹோல்டிங் பிளேஸ் ஆஃப் கூட்ஸ். அவங்க எங்கே அந்த பண்டக காப்பம் வச்சுருக்காங்களோ அங்கே தான் அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். ஓகேவா. warehousing is located near the market, perform other marketing functions. அங்கே என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா such as grading, standardization, blending, mining, packaging, etc. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல வந்து தரம் பிரித்தல், குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா முதல் ரகம் இரண்டாம் ரகம் சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க, கிரேடிங் பண்ணி. அதாவது முதல் ரக பொருட்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சில்லி நல்லா ரெட் கலரில் இருக்கும் தெரியுமா, அதை வந்து கிரேட் வாரியாக பிரிப்பாங்க. முதல் ரகத்தை பிரித்து ஒரு பேக்கேஜ் பண்ணிடுவாங்க, அதை வந்து ஒரு ரேட் பண்ணிடுவாங்க, அதாவது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு எம்ஆர்பியை போடுவாங்க. அதே மாதிரி இரண்டாம் ரகம்னா அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், வெளுத்து போன மாதிரி. மூன்றாம் ரகம்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து கலரே வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கிரேட் வைஸாக போடுவாங்க. சரியாடா, அந்த மாதிரி கிரேடிங் பண்ணுவாங்களாம். அதாவது ரகம் பிரித்தல், தரம் பிரித்தல், பிளண்டிங் அதாவது ஒன்று சேர்த்துதல், மைனிங், பேக்கேஜிங்னு என்னது மூட்டை சிற்பமிடுதல் சொல்லுவாங்களே. அரிசி மூட்டையில் பார்த்தீங்கன்னா அரிசி குடோனில் பார்த்தீங்கன்னா மூட்டை அதாவது ஃபுல்லாக இருக்கும், ஆனால் மூட்டை போடுவாங்க குட்டி குட்டி, அதாவது 25 kg இந்த மாதிரி 500 kg இந்த மாதிரி 500 கிலோ 25 கிலோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. தரம் பிரித்து 10 கிலோ மூட்டை போடுதல் தான் மைனிங், பேக்கேஜிங் சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசிங்கில் நடக்குமா. அதே மாதிரி development of a science and technology has improved the way and means of storage. It removed the hindrance of commerce. அதாவது இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர வேர்ஹவுசிங்கோட லெவலும் எப்படி இருக்குன்னா டெவலப் ஆகி அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது என்ன ஒரு ஹிட்ரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஹிட்ரன்ஸை ரிமூவ் பண்ணுது, காலத்தடையை நீக்குது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ஹவுசிங் விச் ஹிட்ரன்ஸ் ரிமூவ் அப்படின்னு கேட்பாங்க. டைம், ஓகேவா, டைம் இஸ் ஏ ரிமூவ், டைம் ஹிட்ரன்ஸ் அதாவது காலத்தடையை நீக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, லெட்ஸ் see ஒன் பை ஒன் ஒன்றா பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனிங் ஆஃப் வேர்ஹவுஸ் அண்ட் வேர்ஹவுசிங், அதாவது பண்டக காப்பு அப்படின்னா என்ன, பண்டக காப்பகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். போத் ஆல்சோ சேம் மீனிங் ஒன்லி, அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங்கில் தான் வரும். பார்க்கலாவா. ஃபர்ஸ்ட் வேர்ஹவுஸ், இட் இஸ் a place where goods are stored for future use and active distribution center. அதாவது இது எதிர்கால பயன்பாட்டுக்கான பொருட்களை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மையம்னு கூட சொல்கிறாங்களா. சரியா, சென்டர்னு கூட சொல்கிறாங்க. வேர்ஹவுஸ் ஆர் எ டிசைன் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் எ ப்ராடக்ட் டு பி ஸ்டோர். அதாவது வேர்ஹவுஸ்ன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பொருட்களும், இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு பொருட்களுக்காகவும் டிசைன் பண்ணி இருக்குது. அதாவது அந்த பொருட்களுக்கு தகுந்த மாதிரி வேர்ஹவுசஸ் அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு கீப் ப்ரெஷபிள் items like fruits, vegetables, cold storage are required. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரெஷபிள்னு அழுகக்கூடிய பொருட்கள், சீக்கிரமாக அழுகக்கூடிய, விரைவில் அழுகக்கூடிய பொருட்களுக்கு ஒரு விதமான என்ன வேணும், ஒரு வேர்ஹவுஸ் வேணும். குடோன்ஸில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா பால், பழம் இதெல்லாம் என்ன ஆயிரும்டா அழுகி போயிடும். ப்ரெஷபிள் அதாவது அழுகக்கூடிய பொருட்கள் அங்கே வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்டோரேஜ் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து வேர்ஹவுசிங் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சட்டைனிய பாராமெடிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது மருத்துவ பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா டு பி கெப்ட் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சர். ஒவ்வொரு மருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வச்சாகணும். அப்போ என்ன ஆகும்னா லிக்விட் லைக், அதாவது அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வேர்ஹவுசஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லிக்விட் லைக், அதாவது லிக்விட் லைக்னா பெட்ரோல், ஆயில் மோலஸ், நீட்ஸ், தேங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வகைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் பெட்ரோல், எண்ணெய், கழிவுப் பொருட்கள், கழிவுகள், திரவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திரவ பொருட்கள், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ், நீட் டேங்க்ஸுங்கிறாங்க. பார்த்தியா, டேங்க்ஸ் என்ன அர்த்தம்னா கொள்கலன்கள் சொல்கிறோம் இல்லையா, டேங்க்கில் நம்ம ஆயில் எல்லாம், பெட்ரோல், ஆயில் எல்லாமே டேங்கர் லாரியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர் ஹவுசஸ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வைல் கிரைன்ஸ் லைக் பார்லி, பல்சஸ் எக்ஸெட்ரா நீடிய வென்டிலேட்டட் ஹால்ஸ். வென்டிலேட்டட் ஹால்ஸ்னால் என்னென்னா என்ன சொல்கிறது, காற்று வசதியுடன் கூடிய, அதாவது வென்டிலேட்டர்னா நீ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் இருக்கும், அதாவது ஜன்னல் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய ஹால் இருக்கும், வென்டிலேட்டர் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஹால்ஸ் இருக்கும். ஏன்னா காற்றோட்டமாக இருந்தால் தான் தானிய வகைகள்லாம் கெடாது. ஈரத்தன்மை இருந்ததுன்னா என்ன ஆயிரும், அது பூஞ்சைகள், அதாவது பாக்டீரியா வந்துடும், அது அழுகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு தகுந்த மாதிரி வேர் ஹவுசிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரியா, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசிங், இதுவும் சேம் மீனிங் தான், பட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி. இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் பை விச் கூட்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் வென் தே ஆர் நாட் நீடட். அதாவது வேர் ஹவுஸ் அப்படின்னா எதிர்காலத்துக்கு தேவையான பொருட்களை பாதுகாத்து வைக்கிறாங்களாம். வேர் ஹவுசிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட், உடனடியாக நமக்கு தேவைப்படாது இல்லையா, இப்போ ப்ராடக்டை தயாரிச்சிட்டாங்க, இத்தனை கோடிக்கணக்கான ப்ராடக்ட் வெளியே போயிருச்சு, ஆனால் அதுக்குமே இப்போ 2 கோடி ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க, 1 கோடி சேலுக்கு போயிருச்சு, இன்னொரு கோடி ப்ராடக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்காங்க, வேர் ஹவுசிங்கில் வச்சுக்குவாங்க. அரேஞ்ச்மெண்ட் பை விச் கூட்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் வென் தே ஆர் நாட் நீடட், இப்போ தேவைப்படலை, நாட் நீடட் இமீடியட்லி, உடனடியாக தேவைப்படாத பொருட்களை வேர் ஹவுசிங் பண்ணி வச்சுருப்பாங்களாம், அந்த பண்டக காப்பில் வச்சுருப்பாங்களாம். அண்ட் ஆர் கெப்ட் இன் சச் மேனர் ஸோ ஆஸ் எ ப்ரொடெக்ட் அண்ட் டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய்சேஷன், அதாவது பாதுகாப்பாகவும் அழிவு ஏற்படாத மாதிரியும் பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். எ வேர் ஹவுசிங் இஸ் எ கமர்ஷியல் பில்டிங் ஃபார் எ ஸ்டோரேஜ் ஆஃப் கூட்ஸ். ஸ்டோரேஜ் கூட்ஸ் கேன் இன்க்ளூட் எனி ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், செப்பரேட் பார்ட், component of finished goods and associated with agriculture, manufacturing and production அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ், அதாவது ஒரு பண்டக காப்பில் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வணிக கட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்களாம், கட்டுமம் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு என்னென்னா இன்னும் அவங்களுக்கு தேவையான, அதாவது இன்னும் மூட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மூட்டை பாகங்கள், அது மூட்டை பொருட்கள், மூட்டை போட்டு வச்ச பொருட்கள். சரியா, அதே மாதிரி அப்புறம் இன்னும் செப்பரேட் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள் சொல்லும் இல்லையா, இப்போ ஒரு பைக் கம்பெனி இருந்ததுன்னா அதோட டயராக இருக்கட்டும், வேறு ஏதாவது அதர்வைஸ் அவன் என்ன பொருட்கள்லாம் அவன் ஃபிட் பண்ணணுமோ, மோட்டராக இருக்கட்டும், என்ஜினாக இருக்கட்டும், அதெல்லாமே அங்கே வச்சுருப்பானாமா. சரியா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. முடிவுற்ற பொருட்கள் எதுவாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், அதாவது வேளாண்மை சார்ந்தனா வேளாண்மை சார்ந்த வேர் ஹவுசிங்கில் இருக்கும், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அங்கே பாதுகாத்து வச்சுருப்பாங்களாம். ஓகேடா, திஸ் இஸ் ஏ வேர் ஹவுசிங் அப்படிங்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர் ஹவுசிங் அண்ட் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஓகேவா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர் ஹவுஸ் இஸ் ஏ பிளேஸ்டு வேர் கூட்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் ஃபார் ஃபியூச்சர் வேரஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை அதாவது வேர் ஹவுஸில் வச்சுருக்காங்களாம். வேர் ஹவுசிங் இஸ் இன் ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். வேர் ஹவுஸ் இட்ஸ் ஹோல்ட் கூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜிங் பர்பஸ் ஒன்லி. வேர் ஹவுஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை சேவ் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் பர்பஸ் ஒன்லி, அதாவது பாதுகாப்புப்படக்கூடிய பொருட்களை மட்டும் பாதுகாத்து வச்சுருக்குது. எதுனா வேர் ஹவுசிங் அப்படிங்கிறாங்க. பாதுகாக்க மட்டும்தான் வேர் ஹவுசிங் இருக்குது. வேர் ஹவுஸ்னால் எதிர்காலத்து தேவையான பொருட்களை சேமித்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே சேம் மீனிங் தாண்டா, நீ எதுவும் குழப்பிக்காத. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுசிங் ஆப்ஜெக்ட் இஸ் டு பி ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த கூட்ஸ் ஃப்ரம் டெஸ்ட்ராய்சேஷன் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அதாவது அழியா என்ன சொல்கிறது, பொருட்களை அழியாமலும் அதை குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் வச்சுக்கிறதுக்கு வேர் ஹவுசிங் ரொம்பவுமே பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும், இப்போ நம்ம எப்படி தயாரித்தோமோ அதே விதத்தில் இப்போ ஒரு 2 மாதம் கழிச்சும் அந்த பொருள் இருக்கும், 3 மாதம் கழிச்சும் அந்த பொருள் அதே தரத்தோடு இருக்கிறதுக்கு தான் அந்த வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நீட் ஃபார் வேர் ஹவுசிங், எதுக்கெல்லாம் வந்து வேர் ஹவுசிங் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம், அதாவது தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். சரியாடா, தேவைகள், அதாவது பண்டக காப்போட தேவைகள் என்ன. அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது பேரளவு உற்பத்தி. ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பொருட்களை அவன் உற்பத்தி செய்யும்போது தொழிற்சாலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன முறையில் உற்பத்தி செய்யும். அப்போ அந்த பொருட்கள் எல்லாம் பத்திரமாகவும் அவனுக்கு ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக அவனுக்கு போயாகணும். அந்த பொருள் வந்து நாடு முழுவதும் பரவி இருக்கும். சரியா, அந்த பொருட்களை அவன் தேவையான போது தேவையான இடங்களுக்கு அவன் கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அவன் வேர் ஹவுஸ் அதே இடத்துல மட்டும் வச்சுருக்க மாட்டான். எந்த இடத்துல எல்லாம் அவன் ப்ராடக்டை சப்ளை பண்ணுறானோ அங்கெல்லாம் அவன் வேர் ஹவுசஸ் வச்சுக்குவான். சரியாடா, அப்போ மாஸ் ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த வேர் ஹவுசஸ் அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்,
Therefore, warehouse are to be built at different places to store this product and provide permanent supplies when demanded. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ இப்போ இன்னும் சென்னையில் வந்து அந்த ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா சென்னையில் மட்டும்தான் அந்த குடோன்ஸ் இருக்காது, வேர் ஹவுஸ் இருக்காது. அப்போ அவன் அந்த பொருளை வந்து எங்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறான், இப்போ கோயம்புத்தூர் சப்ளை பண்ணுறான், சேலம் அந்த மாதிரி எங்காவது திருச்சி மதுரை இந்த மாதிரி சப்ளைஸ் பண்ணானா அங்கே எல்லாமே அவன் வேர் ஹவுசஸ் பில்ட் பண்ணிக்குவான். அவனே கட்டி அந்த ப்ராடக்ட் எல்லாம் அங்கே கொண்டு போயிடுவான். டிமாண்டட் டிமாண்ட்னா தேவைகள் எப்பெல்லாம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரன் அவன் ப்ராடக்ட் அங்கேயே வச்சுருந்தா அவனுக்கு அதாவது மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நாடு முழுவதும் அவனுக்கு பொருட்கள் போய் சேரணும்னா எங்கெல்லாம் அவன் சப்ளை பண்ணுறானோ அங்கெல்லாமே அவன் குடோன்ஸ் வச்சுக்குவான். அதர்வைஸ் அவன் ரெண்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம், வாடகைக்கு கூட எடுத்து வச்சுருப்பான். அதர்வைஸ் அவனே ஓன் பில்டிங் கூட இருக்கும், எடுத்து அங்கேருந்து அவன் சப்ளை பண்ணிக்குவான். இப்போ நான் பவானியில் எனக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும் தீந்துருச்சுன்னா அவன் கொண்டு வரணும் லண்டனில், அல்லது அதர்வைஸ் எங்கள் ஃபேக்ட்ரியோ அங்கேருந்து கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். அப்போ நம்ம இங்கே வந்து ப்ராடக்ட் கிடைக்கணும்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஷாப்லாம் அவன் என்ன பண்ணுவான், சப்ளையர்ஸை வச்சு சப்ளை பண்ணுவான். அப்போ இங்கேயே வந்து பவானியில் ஒரு வேர் ஹவுசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரியாடா? ஓகே, மாஸ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன தேவைப்படுது, வாட் நீட் தேர் வேர் ஹவுஸ் நீட். ஓகே, செகண்ட் ஒன் நேச்சர் ஆஃப் கமோடிட்டிஸ். நேச்சர் ஆஃப் கமோடிட்டினா சில பொருட்களோட தன்மைகள் அப்படிங்கிறாங்க. சம் கூட்ஸ் ஆர் ப்ரெஷபிள் இன் நேச்சர் அண்ட் therefore it should be consumed in time to avoid determination. ஓகே, ஸ்டோரிங் தம் இன் எ கோல்ட் ஸ்டோரேஜ் கேன் எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் த கூட்ஸ். அதாவது பொருட்களை சில ப்ரெஷபிள் கூட்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, கெட்டுப்போன தன்மை கொண்டவே சில பொருட்கள். அதனால் என்ன ஆகும்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பயன்படுத்தணும். அப்போ குளிர்பதன வசதிகள் இருக்கணும், அப்போ ரெஃப்ரிஜரேட்டர் வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த பொருட்களுக்கு அப்போ தான் வாழ்நாள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாலாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருந்தால் தான் என்ன ஆகும், பொருட்களோட லைஃப் வந்து கொடுக்கும், லைஃப் இருக்கும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக என்ன தேவைப்படுது, வேர் ஹவுசிங் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் சீசனல் ப்ராடக்ஷன் பட் ரெகுலர் கன்சப்ஷன். சீசனல் ப்ராடக்ஷன் என்னன்னா பருவகால உற்பத்தி, ஆனால் என்ன அர்த்தம், ரெகுலர் கன்சப்ஷன். பருவ காலத்தில் தான் அது உற்பத்தி ஆகும், ஆனால் நம்ம ரெகுலராக அதை அதாவது நுகர்வோம். கன்சப்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு, நம்ம தான் கன்சப்ஷன் பண்ணுறோம். த ஃபார்ம் ப்ரொடக்ஷன் சச் ஏ வீட் சுகர் பல்சஸ் எக்ஸட்ரா. சுகர் வீட் பல்சஸ் எல்லாம் ஒரு சீசனுக்கு வந்து நல்லா வந்து உற்பத்தி ஆகும். ஆர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ்டு ஒன்லி சீசன்ஸ். இப்போ வந்து வெள்ளாமை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லடா, இந்த டைமில் நிறைய மகசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்பயும் அந்த சீசன் டைம் மட்டும்தான் நம்ம வீட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை. சுகர் வந்து அப்போ தான் யூஸ் பண்ணுறோமா, கிடையாது. கரும்பு சாகுபடி பார்த்தீங்கன்னா உனக்கு தை மாதம் நிறைய வரும், அந்த மாதிரி ஏதாவது சீசனல் டைம் நிறைய உனக்கு வந்து மகசூல் கொடுக்கும். பல்சஸ் தானிய வகைகள் எல்லாம். ஆனால் நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம். கோதுமை எப்போ வேணாலும் கோதுமை மாவு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், சுகர் யூஸ் பண்ணுவோம். தானிய வகைகள் எல்லா தானியமே இப்போ சிறுதானியம்னா எல்லாமே நம்ம பச்சை பயிராக இருக்கட்டும் பாசி பயிராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதாவது டெய்லி பேஸில் யூஸ் பண்ணுறோம். அப்போது அதான் சொல்கிறாங்க சீசனில் ப்ரொடக்ஷன் ஆகும் பட் ரெகுலர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டெய்லியுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் ஈவன்லி செப்பரேட் த்ரூ அவுட் த இயர். இந்த இயர் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும் இஃப் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. அப்போது அவன் சீசனில் ப்ரொடக்ஷன் நிறைய கொடுக்குறான் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது, வேர் ஹவுசஸ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரியா? Storage facilities are not provided, the quality of these goods destroyed and maybe become a not usable அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொருட்களை இப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அது நிறைய தயாராகுதுன்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சாதான் நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு வேர் ஹவுசஸ் இல்லைன்னா பொருட்கள் என்ன ஆகும், பயன்படுத்தாத நிலையாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக கண்டிப்பாக நமக்கு வேர் ஹவுசஸ் தேவைப்படுது. ஓகே, அடுத்தது ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சப்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா சீசனல் ப்ரொடக்ஷன் பட் ரெகுலர் கன்சப்ஷன் பார்த்தோம். ஆனால் இப்போது ரெகுலர் ப்ரொடக்ஷன், ரெகுலராகவே அது ப்ரொடக்ஷன் ஆகும், வருஷத்தில் 365 நாள் ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனால் நமக்கு சீசனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சர்டைன் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ரெகுலர்லி த்ரூ அவுட் த இயர் பட் தே ஆர் எ டிமாண்டட் இன் எ சீசனல் ஒன்லி. நமக்கு வருஷம் 365 நாளும் ப்ராடக்ட் வந்து தயாராகிட்டே இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீசனல் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் கோட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோமா, கிடையவே கிடையாது, மழை வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிளாங்கெட்ஸ் பெட்ஷீட்டும் அப்படி தான், வெயில் காலத்தில் சம்மரில் நம்ம யூஸே பண்ண மாட்டோம்.
நம்ம வின்டர் சீசன் அதாவது என்ன சொல்கிறது குளிர்காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் சரியா. அதே மாதிரி அம்பர்லாவும் அதே மாதிரி தான். அந்த அம்பர்லா தயாரிக்கிற ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பிளாங்கெட் தயாரிக்கிறதா இருக்கட்டும், ரெயின் கோட்டாக இருக்கட்டும், அவங்களாம் வருஷம் 365 நாள் தயாரிச்சிட்டே இருப்பாங்க. ரெக்வயர் ஸ்டோரேஜ் ஃபார் ஹோல் இயர், அந்த இயர் ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுவான், தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுவான்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவான். த கேன் பி ரிலீஸ்டு இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ், நிறையா அவன் வந்து என்ன பண்ணுவான், தயார் பண்ணி வச்சுக்குவான். டு மீட் த ஹெவி டிமாண்ட், அவனுக்கு எப்போ தேவைப்படும், இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வரும், எல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன வேணும், ரெயின் கோட் வேணும்னு வாங்குவாங்க. அப்போ அந்த ரெய்னி சீசன் அப்போ அவனுக்கு அது ஸ்டோரேஜ் அவனுக்கு வியாபாரம் ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், 365 நாள் அது ப்ராடக்ட் கொடுத்துட்டே தான் இருப்பான். அப்பப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சீசனல் அப்போ தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிக்கு அவன் என்ன பண்ணுவான், தயாரித்த பொருட்களை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுசஸ் தேவை அப்படிங்கிறாங்க சரியா. வின்டர் சீசன், ரெய்னி சீசன், எப்போ டிமாண்ட் வருது, தேவைப்படுதோ அப்போ வந்து அவன் சேல் பண்ணணும். அது வரைக்கும் அந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, அப்போ என்ன வேணும், வேர் ஹவுஸ் வேணும். ஓகேடா, திஸ் இஸ் கால்ட் ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சப்ஷன். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ். ப்ராக்சிமிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறதுனா உற்பத்தி மையங்களுக்கு அருகாமை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் production of goods and specific centers need to be supplied in time and without interruption to consumers throughout the country. For this purpose, goods are regularly fed to the warehouses situated at different markets area. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டக காப்பங்கள் மையங்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு தடை இல்லாமல் பொருட்கள் வந்து போய் சேரணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் விற்பனை மையங்கள் இருக்குது, விற்பனை மையங்கள்னால் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, க்ரோசரி ஷாப்ஸ், அதர்வைஸ் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேட்டட் சம் சென்டர்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு சில மையங்களை உருவாக்கிக்குவாங்களாமா. எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும்னா அவனே ஓனாக வந்து உனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, வேர் ஹவுசிங்கை பில்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பில்ட் பண்ண முடியாது இல்லையா, அப்போ கட்ட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ரெண்ட்டுக்கோ அதர்வைஸ் அவன் ஏதாவது சென்டர் இருந்தால் கூட, அங்கே குடோன்ஸ் ஏதாவது இருந்தால் அவன் வாடகைக்கு வாங்கி கூட என்ன பண்ணுவான், ப்ராக்சிமிட்டி அதாவது பதிலால் மாதிரி அவனோட குடோன் மாதிரியே மற்றவங்க கிட்ட அவன் வாடகை கொடுத்து என்னோட ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க, இங்கேருந்து நான் சப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிக்குவான், சப்ளை பண்ணிக்குவான். அப்போ நாடு முழுவதும் அவங்களுக்கு டிமாண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாமே சப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேடா, திஸ் இஸ் ஏ வேர் ஹவுசிங் நீட்ஸ்டா.